அல்ஹம்துலில்லாஹ். இப்போ தொழுகையினுடைய ஃபரலில் இரண்டாவது ஃபரது என்ன? தக்பீரு தஹர்ரும். தக்பீர் தஹ்ரீமான்னு சொல்லி நம்ம தக்பீர் கட்டுறோமோ அல்லாஹு அக்பர், அது இரண்டாவது ஃபரது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொன்னாங்க, இதா உந்த இல ஸலாத்தி ஃபக்கப்பிர், தொழுகைக்காக வேண்டி நீங்கள் எழுந்து நின்றால் ஃபக்கப்பிர், தக்பீர் சொல்லி கொள்ளுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதனால் தக்பீர் சொல்லி தான் ஒரு மனிதர் தொழுகையில் நுழைய முடியும். ஏன் இதுக்கு தக்பீர் தஹ்ரீமான்னு பேர் வந்துச்சு? தஹர்ரும் அப்படின்னா தவிர்ந்து கொள்ளுதல், ஹராமாக்குதல் அப்படின்னு அர்த்தம், அப்படி தானே? அப்போ தொழுகைக்கு முன்னாடி இந்த மனிதனுக்கு எதுவெல்லாம் ஹலாலாக்கப்பட்டதாக ஆகியிருந்ததோ அது எல்லாம் தொழுகையில் நுழைந்த பிறகு ஹராமாக்கப்படும். சாப்பிட்றது, குடிக்கிறது, இது எல்லாம் தொழுகைக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி, அந்த தக்பீர் கட்டுறதுக்கு முன்னாடி நமக்கு ஹலால். தக்பீர் கட்டின பிறகு எதையும் சாப்பிட முடியுமானா முடியாது. எனவே இதுக்கு பேர் தடுக்கக்கூடிய தக்பீர், அனைத்தையும் ஹராமாக்கக்கூடிய தக்பீர் அப்படின்னு நினைச்சுறாங்க. இதுக்கு தக்பீர் தஹர்ருல் அப்படின்னு சொல்லி தக்பீர் தஹ்ரீமான்னு பேர் வந்ததை விளக்குறாங்க. இதை பற்றி நம்ம சொல்லும்போது தக்பீர் தஹ்ரீமா எப்படி இருக்கணும் அப்படின்னா, அல்லாஹு அக்பர் அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம்? தக்பீர் கெட்டுறோம். கையை உயர்த்தணுமா இல்லையா, அதெல்லாம் சுன்னத்தில் வருது. கையை உயர்த்தி சொல்கிறதெல்லாம் சுன்னத்து. ஆக மொத்தம் அல்லாஹு அக்பர்னு நம்ம சொல்கிறது ஃபர்து. அதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், தக்பீரோடு நீயத்தும் சேர்ந்து வர்றது ஃபர்து. மக்ரூனம் பிஹி அன் நீயத்து, அந்த தக்பீரை கொண்டு நீயத்தாகிறது சேர்ந்த நிலையில் இருப்பது ஃபர்தாகும். அல்லாஹு அக்பர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, இந்த இரண்டுக்கும் இடையில ஒரு மனிதன் என்ன தொழுகையை தொழுகிறான் அப்படிங்கிற நீயத்தை பற்றி நம்ம சென்ற பாடத்தில் சொன்னோம் அல்லவா, அது இந்த தக்பீருக்கு இடையில கொண்டு வந்துடணும். அல்லான்னு அந்த அலிஃபுக்கு அந்த அக்பர்னு ரே முடியுதில்ல, அந்த ரே, இந்த ரெண்டுக்கும் மத்தியில் ஒரு மனிதன் தொழுகக்கூடிய தொழுகையை நீயத்து வைப்பது ஃபரது. இதை நம்ம ரொம்ப கவனத்தில் எடுக்க வேண்டிய விஷயம். அல்லாஹு அக்பர், அந்த அலிஃபுக்கு முன்னாடி நீயத்து வச்சாலும் கூடாது, அக்பர்னு சொல்லி முடிச்சுட்டு நீயத்து வச்சாலும் கூடாது. ஆக மொத்தத்தில் நீயத்து எப்போ இருக்கணும்? அல்லாஹு அக்பர் சொல்கிறோம்ல நம்ம, அந்த ஒரு 3 செகண்டு 4 செகண்டு, அந்த 4 செகண்டுக்குள்ளே கல்புல என்ன வந்துடணும்? நீயத்து வந்துடணும், நீயத்து ஹாதிர் ஆகிடணும். இது ஒரு முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அதே மாதிரி தக்பீரில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லணும், அல்லது அல்லாஹுல் அக்பர். இந்த 2 முறை மட்டும்தான் கூடுமே தவிர வேறு எதுவுமே கூடாது. அல்லாஹு அக்பர் அல்லது அல்லாஹுல் அக்பர். இதை தவிர அர் ரஹ்மானு அக்பர்னு சொன்னாலோ அல்லது உக்கப்பிருல்லான்னு சொன்னாலோ என்ன செய்யாது? கூடாது. அல்லாஹு அக்பர், அவ்வளோதான். இந்த எழுத்துக்களை இடையில நம்ம என்ன செய்யக்கூடாது? அதிகப்படுத்தவும் கூடாது. அல்லாஹூ அக்பர் அப்படி சொன்னாலும் கூடாது, அல்லாஹு அக்பர் அப்படி சொன்னாலும் கூடாது, அல்லாஹு அக்பார் அப்படின்னு சொன்னாலும் கூடாது. ஆக மொத்தத்தில் கரெக்டாக அந்த எழுத்துக்கு என்ன உச்சரிப்பு சொல்லப்பட்டிருக்குதோ, அல்லாஹு அக்பர், அதை கரெக்டாக நம்ம என்ன செய்யணும்? கொடுக்கணும். இந்த தக்பீரில் இன்னும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், அந்த தக்பீர் தனக்கு கேட்குற அளவுக்கு என்ன செய்கிறது? ஒரு மனுஷன் சொல்ல வேண்டும். ஒரு இறைச்சல் இல்லாத, சப்தங்கள் இல்லாத ஒரு இடத்துல தொழுகிறாரு, பள்ளியில் தொழுகிறாரு. அப்போ மெதுவாக சொன்னால் கூட தனக்கு கேட்கும்ல, கொஞ்சம் மெதுவாக சொன்னாலே கேட்கும். அந்த மாதிரி இடத்துல தனக்கு கேட்க வைப்பதும் அதுவும் ஒரு வாஜிபில் கட்டுப்பட்டது. ஒரு இறைச்சலாக இருக்குது, சவுண்டாக இருக்குது, அந்த இடத்துல நம்ம மெதுவாக சொன்னால் நம்ம காதுக்கே கேட்காது. அப்படிப்பட்ட இடம் இல்லாமல் சாதாரணமான இடத்துல நமக்கு கேட்கும்படி அந்த தக்பீரை சொல்வதும் வாஜிபு தான். ஆக தக்பீரில் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதில் என்னன்னா சுன்னத்து, தக்பீர் விஷயத்தில் என்ன சுன்னத்து? ஜஸ்மு ராஇஹி, அல்லாஹு அக்பர், அந்த ரேக்கு சுக்கூன் வைக்கிறது சுன்னத்து. அக்பரு அப்படின்னு சொல்லாமல் அக்பர். 2வது ரஃபு கஃபைஹி பி கஷ்ஃபின் ஹதுவ மன்கிபைஹி. தக்பீர் சொல்லும்போது 2 கையையும் 2 கஃபையும் உயர்த்துவது. எப்படி உயர்த்தணும்? பி கஷ்ஃபின், அந்த 2 விரல்கள் இருக்குல்ல, கையினுடைய விரல்கள், அது கொஞ்சம் திறந்த வண்ணம் இருக்கும், ஒட்டி வைக்கக்கூடாது, ரொம்ப விரிச்சும் வைக்கக்கூடாது, நடுத்தரமாக அப்படி வச்சிருக்கணும். இது 2வது. ஹதுவ மன்கி பைஹி, தோல் புஜத்திற்கு நேராக கையை தூக்கணும். இது அதுக்கடுத்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். தோல் புஜத்துக்கு நேராக. இன்னும் நம்ம சொல்ல போகிறாய்ந்தா, நம்ம விரல்களுடைய பெருவரல் இருக்குல்ல, அது காதினுடைய சோனைகளுக்கு நேராக வரும்படி அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்? கைகள் என்னது? தூக்கி நம்ம தக்பீர் கட்டுறது
சுன்னத்து. தக்பீரில் இன்னொன்று நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், அல்லாஹு அக்பர். அந்த அக்பர்னு சொல்லும்போது கரெக்டாக தக்பீரை கெட்டிடணும். அந்த தக்பீரும் முடியணும், நம்ம கையும் இன்னொரு கையோடு என்ன செய்யணும், சேரணும். இதுவும் சுன்னத்து அப்படிங்கிறத நமக்கு என்ன செய்கிறாங்க, சொல்லித்தராங்க. இதுக்கு மட்டும் கிடையாது, மற்ற இதுக்கெல்லாம் அல்லாஹ் அக்பர் நம்ம கெட்டுவோம், திரும்ப ருக்குவுக்கு போகும். அந்த நேரத்துலையும் இதே மாதிரி கைகளை உயர்த்துறது, காதினுடைய சோனைகளுக்கு அந்த பெருவிரல் வருவது, இது ஒரு சுன்னத்தாக்கப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது என்ன செய்கிறாங்க, சொல்லித்தராங்க. எந்த இடத்துல தக்பீர் கட்டணும் சொல்கிறாங்க, வவதஉஹுமா தஹ்த சத்ரிஹி ஆஹிதம் பி யமீனிஹி யசாரிஹி கூஅ யசாரிஹி. அவனுடைய நெஞ்சுக்கு கீழ் இடது கையை வலது கையினுடைய அந்த கூழையிலே பிடிப்பான். அப்படின்னா கூன அந்த முனப்பகுதி, தக்பீர் கட்டத்துக்கு நம்ம இது பண்ணுற பகுதி, அதுக்கு பேர் கூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக நெஞ்சுக்கு கீழே தான் கையை நம்ம என்ன செய்யணும், வைக்கணும். இடது கைக்கு மேலே தான் என்ன செய்யணும், வலது கையை வைக்கணும். ஆக இதெல்லாம் எதில் கட்டுப்பட்டது, சுன்னத்தான விஷயங்களில் கட்டுப்பட்டதுன்னு நினைச்சாங்க, சொல்லித்தராங்க.